தங்களது ஜாக்கெட்டை தாங்களே கிழித்துக் கொண்டு மார்க்சிஸ்ட் பெண்கள் பொய் புகார் கூறுவதாக மேற்குவங்க அமைச்சர் பேசியது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. மேற்கு வங்கத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரசும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் கீரியும் பாம்பும் போல சண்டையிட்டுக் கொள்வது வழக்கமான ஒன்றாகிவிட்டது. வர்த்தமானில் திங்களன்று திரிணாமுல் காங்கிரஸ் செயல் வீரர்கள் கூட்டம் நடந்தது. அதில் மாநில விலங்குகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்வபன் தேவ்நாத் பேசுகையில், மார்க்சிஸ்ட் பெண்கள் தங்களது ஜாக்கெட்டை தாங்களே கிழித்துக் கொண்டு திரிணாமுல் காங்கிரசார் மீது மானபங்க பழியை போடுவதாகவும் இச்செய்கை அவர்களது வாடிக்கையாகிவிட்டது என்றும் கூறினார். মহিলা সমিতির অনেক নেত্রীকে আমরা জানি নিজে নিজে ব্লাউজ ছিঁড়ে দিয়ে বলে দিল তো আমাকে ছিঁড়ে দিয়েছে, আমার অসম্মান করেছে, শালীনতা ভঙ্গ করেছে। আবার যদি বাড়িতে স্বামী স্ত্রীতে ঝগড়া করেও যদি হয়ে যায়, পরে স্বামীর ঘাড়ে দোষ না চাপিয়ে তৃণমূলে কারো ঘাড়ে দেখবে দোষ চাপিয়ে দেবে। এখন আরম্ভ করে চলা কথা। புத்தாண்டு தினத்தன்று வர்த்தமான் மாவட்டத்தில் இரு கட்சியினருக்கும் இடையில் நடந்த மோதலின் போது தங்களை மானபங்கப்படுத்தியதாக மார்க்சிஸ்ட் கட்சி பெண்கள் புகார் அளித்ததை கிண்டலடித்தே அமைச்சர் தேவ்நாத் பேசினார். அவரது பேச்சுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொலிட் பீரோ உறுப்பினர் பிருந்தா காரத் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார்.